உலகத்துல எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலுமே சிவனை கருவறையில மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா இந்த ஒரு சிவன் கோயிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா வருஷம் 365 நாளுமே இந்த மாதிரி தண்ணியில குளிர்ந்தபடியே ஒரு சிவலிங்கத்தை பார்க்கலாம். எங்கன்னு சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதோட நம்ம பேஜுமே ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சோ அப்படி இந்த சிவன் கோவில் கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி போற வழியில செக் போஸ்ட்ல இருந்து கரெக்டா ஒரு few கிலோமீட்டர்ஸ் போனாவே இந்த சிவன் கோயிலை நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த சிவனை பத்தி நான் சொல்லணும்னா சத்தியமா சொல்றேன், என்ன ரொம்பவே சோதிச்சு பார்த்துட்டாரு. என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, அவரை பாக்குறதுக்கு நான் காலையில 11 மணிக்கெல்லாம் போயிட்டேன். ஆனா அட்ரஸ் தெரியாம சுத்தி 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 நான் களைச்சு போற அளவுக்கு என்ன சோதிச்சுட்டாரு. ஆனா அவ்வளவு சோதிச்ச அந்த சிவனை நான் நேர்ல பார்த்தப்ப இருந்த ஆனந்தமும் மகிழ்ச்சியும் சத்தியமா சொல்றேன் எல்லையே இல்ல. அந்த கோவில பாக்கனா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செட்டப்ல குளத்துக்குள்ளதான் இருக்குது. அந்த குளத்துக்குள்ள பாத்தீங்கன்னா மீன்கள் எல்லாம் ரொம்பவே அதிகமாவே இருந்துச்சு. சோ நீங்க உலகத்துல எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலுமே சிவலிங்கத்தை கருவறையில மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா இந்த ஒரு சிவன் கோயிலுக்கு வந்தா மட்டும்தான் வருஷம் 365 நாளுமே நீர்ல மூழ்கியபடியே காட்சி கொடுக்கிறாரு. சோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்தை தோண்டும் போது சுயம்பாவே இந்த சிவலிங்கம் உருவாகி இருக்கு. சோ இந்த சிவலிங்கத்தை சுற்றி உள்ள தண்ணீர் எல்லாருமே தானாகவே ஊற்று பெருக்கெடுத்து